இங்க ஹீரோவோ காட்டு பகுதியில தெரியாம ஒரு லேடி ஆக்சிடென்ட் பண்ணி கொன்றுப்பான். அவங்களோட பொண்ண வந்து யாருமே இல்லன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல கூட்டு வந்து தான் வச்சிருப்பான். அவள ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுறலான்னு கூட்டு போம்போது, அவளுக்கு சுத்தமா உலகமே தெரியல. அங்க போனாலும் அப்படியே தான் இருப்பான்னு, இவனும் அவளுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் குடுத்துக்கிட்டு இருக்கான். அவ ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு லவ் ப்ரப்போஸ் சீன் வருது. அத பார்த்துட்டு இவளும் கண்ணாடி முன்னாடி எப்படி ஐ லவ் யூ சொல்றதுன்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணோட கை ஃபுல்லா நகம் நெறைய வளர்ந்ததுனால, அவளுக்கு எப்படி வெட்டுறதுன்னே தெரியாம, கத்தி எடுத்துட்டு கீறிக்கிட்டு ரத்தத்தோட உட்காந்துருக்கா. அப்ப இவனும் திரும்பி வந்து பார்த்துட்டு, அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே டிவில பார்த்தது மாரியே இவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்றா. இவனுக்கும் அந்த பொண்ணுக்கு புடிச்சு போக 2 பேரும் சேர்ந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒரு நாள் வந்து இந்த ஹீரோவ பார்க்கறதுக்காக ஒரு புரொஃபசர் ஒருத்தர் வராரு. "நீ வீட்ல வச்சுக்கிறது ஒரு பொண்ணே கிடையாது. அது சாத்தானோட குழந்தை. அத நீ வீட்ல வச்சுக்காதன்னு" சொன்ன உடனே இவனும் பயந்து போயிடுறான். ஹீரோவும் என் வீட்ல அந்த மாரி எந்த பொண்ணும் கிடையாதுன்னு சொல்லி அந்த புரொஃபஸர ஆள வச்சு தொரத்தி விட்டுறான். ஆனா அந்த புரொஃபஸரோ பின்னாடியே ஒரு ஆள செட் பண்ணி ஹீரோ பின்னாடி அனுப்பி விட்டுட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேருக்கும் சண்டை ஆனதுல ஹீரோக்கு அடிபட்டுருது. ஹீரோக்கு அடிபட்டத பார்த்த அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகி அந்த ஆள ஃபாலோ பண்ணி போய் அவன அடிச்சு அதே இடத்துல கொலை பண்ணிட்டு வந்துடுறா. அப்பதான் நமக்கு புரிய வருது இந்த புரொஃபஸர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு சொல்லி.